ஓம் சரவண பவ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு Jan 18th தை அமாவாசை. ஸோ அதனால் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் நம்மளோட முன்னோர் ஆன்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேர் அவங்களோட வேண்டுதலை கமெண்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ குழந்தை வரம் வேணும், அப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், செல்வம் வேணும், அப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அவங்கள சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது டெய்லியும். ஸோ அவங்க எல்லாருக்காகவும் தான் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு முருகன் கோவிலுக்கு போனோம். ஸோ நாங்கள் மெட்ரோவில் தான் இன்றைக்கி போயிருந்தோம். ஸோ இது பெங்களூரில் அல்சூரில் இருக்கிற முருகன் கோவில். பெங்களூர் அல்சூர் முருகன் கோவில்னால் பெங்களூர் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது அந்த அல்சூர் முருகன் கோவில் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒடுக்கத்தூர் சுவாமிகள் முருகன் கோவில். அந்த கோவில் மாதிரி இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோவில். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இங்கே தான் ஸ்ரீ மகான் உடக்குத்தூர் சுவாமிகள் வாழ்ந்து வந்தாராம். அவர் இங்கே தான் ஒரு அரச மரத்துக்கு கீழே தினமும் உட்காந்து தியானம் பண்ணுவாராமா. அவரோட தியானத்தை பார்த்து முருகரே மனமுருகி இவருக்கு காட்சி அளிச்சிருக்காங்க. அந்த காட்சி அளித்தது பார்த்திங்கன்னா ஒரு பாலமுருகன் உருவத்தில் காட்சி அளிச்சிருக்காரு. ஸோ அவரே இந்த பாலமுருகனை சிலையாக்கி இந்த கோவிலில் வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் இன்னொரு முருகரும் இருக்கார். அவங்க மூலவர் முருகர். அவர் ராஜ வடிவத்தில் இருப்பார். இவர் தான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள். இவரோட ஜீவ சமாதியும் இங்கே தான் இருக்குங்க. அப்புறம் இந்த கோவில் 250 வருஷம் பழமையான கோவில். இந்த ஒடுக்கத்தூர் சுவாமிகள் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். இங்கே என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நடக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியே கோயிலுக்கு வெளியே வந்தால் அங்கே திருவள்ளுவர் சிலை இருக்குங்க. நேற்று தான் திருவள்ளுவர் தினம், அதனால் அங்கே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். மறுபடியும் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனோம். ஸோ அந்த ஆட்டோலேயே பார்த்திங்கன்னா நம்ம முருகர் ஃபோட்டோ தான் இருந்தது. ஸோ அது என்னமோ ஒரு முருகரே நம்ம கூட வர ஒரு ஃபீல், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நமக்கு முருகர் கொடுக்குற ஒரு சைன்ஸ். நீங்கள் நினச்சது நடக்கும், நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிற மாதிரி. காலையில் ஃபாஸ்டிங்கில் தான் வந்திருந்தோம். அதனால் போகும்போது அப்படியே லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரிட்டன் எம்ஜி ரோட் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் போட் பண்ணோம். அங்கே ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்தது. மைசூர் மகாராஜா யானை மேலே உட்கார்ந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவெல்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. நம்மளோட ஆன்மீக பயணம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக முடிந்தது. நம்ம வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். பெங்களூரில் இருக்கிறவங்க இந்த கோவிலை கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.